ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சுவையான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இந்த சூப்பரான இட்லி பொடி வறுத்து அரைச்சி எப்படி சுலபமாக செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் சூப்பரான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இட்லி பொடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதிலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த பருப்பு எல்லாம் பாதி ஸ்டேஜில் நல்லா வறுபட்டு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி பாதியாக நிறம் மாறினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு 6 வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். நீங்கள் அதிகமாக உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வத்தலும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை வதக்கிக்கலாம். நல்லா நிறம் மாறி வரட்டும். பாருங்கள், நல்ல நிறம் மாறி வந்திருக்கு. நம்ம பெருங்காயம்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ அதை எடுத்து வேறு இதில் கொட்டிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை நம்ம கழுவுனதுனால திரும்ப இதை நல்லா சூடேற்றி நல்லா இதை வறுத்து இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டி வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுருங்க. இந்த மாதிரி பரப்பி விட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப பொடியாக வேணால் கொஞ்சம் லைட்டாக நரன்னு அரைச்சிட்டு வாங்க. ரொம்ப பொடியாக வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நமக்கு இட்லி பொடி தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள், நான் இதை தோசையோடு இது பண்ணி பரிமாறி காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கரெக்டான அளவாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது கம்பு தோசை. கம்பு தோசைக்கு இந்த பொடி வச்சு சாப்பிட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.